மாவட்டம் திருப்போணமலையாக கடந்து செல்கிறது வைகை ஆறு. இந்த வைகை ஆற்றின் 2 கரையோரங்களிலும் எதிரெதிரே அமைந்துள்ளது கானூர் மற்றும் பழையூர் கிராமம். இந்த கிராமங்களில் சுற்றி சுமார் 17 கண்மாய்கள் உள்ளன. இந்த கண்மாய்களை நம்பி 6975.33 ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலங்கள் உள்ளன. ஆனால் இந்த கண்மாயிலும் முறையாக தண்ணீர் செல்வதில்லை. இதனால் 2 போக விவசாயம் செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு போகம் விவசாயம் செய்வதே மிகவும் கடினமாக இருந்து வந்த நிலையில் இந்த பகுதியில் மக்கள் எங்களுக்கு கண்மாய் தண்ணீர் கொண்டு செல்வதற்கு ஒரு தடுப்பணை வேண்டும் என்று கடந்த 50 வருடங்களாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். அதை கட்டுவதற்கு 40.70 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்தார். இந்த நிலையில் இந்த தடுப்பணையை கட்டும் பணி ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது. இந்த தடுப்பணை வைகை ஆற்றிலே கட்டப்பட்டு வரும் மிகப்பெரிய தடுப்பணை சுமார் 420 மீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 70% பணிகள் முடிவடைந்த நிலையில் மேலும் சிவகங்கை மாவட்டம் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தடுப்பணையை பார்வையிட்டு வந்தார். தற்பொழுது தடுப்பணையில் கழிவுப்பறவை காட்சிகளையும் வெளியாகியுள்ளன. இந்த தடுப்பணை முழுவதும் கட்டப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் இதன் மூலம் 17 கண்மாய்கள் நீர் கொண்டு செல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் 6975.33 ஏக்கர் விவசாய நிலங்களும் பயன்பெறும் என்று பொதுப்பணித்துறையினர் கூறியுள்ளனர். இதனால் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மாவட்ட அமைச்சர் பெரிய கருப்பன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ரவிக்குமார், பொதுப்பணித்துறை அதிகாரி மோகன் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.